Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய விதமான உண்மை சம்பவங்களையும் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவம் ஒரு கே உண்மை பேய் சம்பவம். என்னப்பா சொன்ன, கிளியரா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, கே உண்மை பேய் சம்பவம். இந்த இடத்துல இயற்கைக்கு மாறா ஒரு ஆண் இன்னொரு ஆணை லவ் பண்றதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இது ஆப்போசிட்ல பாதிக்கப்பட்ட அந்த ஆணுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையை கடைசியில பேய் பிரச்சனையாவும் முடியுது. கடைசி அந்த பிரச்சனையில இருந்து நம்ம பாதிக்கப்பட்ட சப்ஸ்கிரைபர் இதுல இருந்து வெளியில வந்தாரா இல்லையா, எந்த அளவுக்கு அவர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னு ஒரு உண்மை பேய் சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா இல்ல டைப் பண்ணி கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய பெயர் வினோத். இவர் காரைக்கால சேர்ந்தவர். இந்த திகில் பேய் சம்பவம் வினோத் இவரோட லைஃப்ல தான் காலேஜ் படிக்கும் போதும் நடந்திருக்கு. சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண வினோத் காலேஜ் செகண்ட் இயரும் படிச்சுட்டு இருக்காரு. தேர்ட் செம்மும் நடந்துட்டு இருக்கு. அந்த செம் நடந்துட்டு இருக்கிறதுனால வினோத்தும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாயங்காலமா இருக்கட்டும் நைட்டா இருக்கட்டும் அந்த எக்ஸாமுக்காக ஒன்னா உட்காந்து குரூப் ஸ்டடி அப்படின்னு ஒன்னா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த போர்ஷனை வந்து தெரியாத ஒரு சில டவுட்டை ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டு அந்த சாப்டரை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் வினோத் அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ்லயும் உட்காந்து அடுத்த சப்ஜெக்டுக்கான விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் முழு நேரமும் படிச்சுட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நடுவில் விளையாடுறதா இருக்கட்டும், ஃபன் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும். அண்ட் வினோத் அவரோட மொபைலை காலேஜுக்கும் எடுத்துட்டு போயிருக்காரு. யூஸ்வலா பசங்க அவங்க மொபைலை காலேஜ் எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு எடுத்துட்டு போக சரி எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சு மொபைலை நோண்டலாம் அப்படின்னு மொபைல் நோண்டிட்டு இருக்க அப்போ தெரியாதனமா ஃபேஸ்புக்கையும் ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்ல நிறைய பேரும் இருக்காங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காம மொபைல் ஓரமா வச்சிடறாரு. ஆனா வினோத்துடைய நண்பர் என்ன பண்றாருன்னா மொபைல் எடுத்து சரி யார் யார் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதுல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க எத்தனை பசங்க இருக்காங்கன்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அமைதியா இருக்கலாம்ல, பட் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு யாருமே தெரியாம ஆண் பெண் அப்படின்னு எல்லாருடைய அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்டையும் அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த வினோத்தும் பெருசா எடுத்துக்கல. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ற, அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல சும்மாடா ஃபன்னுக்கு பண்ண அப்படின்னு அந்த ஒரு விஷயம் அப்படியே முடிஞ்சிருது. இப்படியே அடுத்த நாள் பசங்க வழக்கம் போல காலேஜுக்கும் வராங்க. அப்படி காலேஜுக்கு வரும்போது வினோத்தோட மொபைல்ல கண்டினியூவா மெசேஜ் வரவும் ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு இவரும் எடுத்து பார்த்தா ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல இருந்து இவருக்கும் மெசேஜ் வர, யார் இது ஃபேஸ்புக்கில் நமக்கு மெசேஜ் பண்ணுறா அப்படின்னு ஜஸ்ட் நேமையும் பார்க்குறாரு. இவருக்கு தெரியாது யாரோ ஒருத்தவங்க மெசேஜும் பண்ண. சரி என்னதான் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமே அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பையனும் மெசேஜ் பண்ணியிருக்கான். அந்த பையன் இப்போ வினோத் இவர் படிச்சிருக்காருல இந்த காலேஜ்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 6 to 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு காலேஜ்லயும் அந்த பையன் படிச்சுட்டு வந்திருக்கான். இப்போ அந்த பையன் தான் வினோத் இவருக்கும் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம வினோத் அவருடைய போட்டோ ஃபேஸ்புக்ல 3 to 4 போட்டோ மட்டும் தான் போட்டிருப்பாரு. அதுல ஒரு போட்டோ அவங்க அக்கா குழந்தையோட எடுத்தும் போட்டிருப்பாரு. இந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு நீங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க, என் கூட பேசுங்க, ஹாய் ஹலோ குட் மார்னிங் குட் நைட் அப்படின்னு கண்டினியூவா அந்த பையன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயத்த வினோத்தும் டேய் இவன் யாரா இப்படிலாம் பண்றான், எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த அவங்க நண்பர்கள்கிட்டயும் சொல்ல அவங்க நண்பர்களும் சரிடா நான் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு அவங்க பங்குக்கு இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா நண்பர்கள் பண்ண அந்த ஒரு ரிப்ளை சும்மா நார்மலா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சேம் அதே பையன் வினோத்க்கும் மெசேஜ் பண்ணி ஹாய் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு கடைசியா ஒரு வார்த்தையும் சொல்றான். அது என்னன்னா, நீங்க என் கூட க்ளோஸா பழகுறீங்களா, நீங்க என்னோட கே பார்ட்னரா இருக்கீங்களா, நான் ஒரு கேம் எனக்கு உங்களை பார்த்தவொன்னு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்களும் பார்க்க அழகா இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் என்னென்னவோ சொல்ல. ஆனா இதெல்லாம் கேட்கும்போது வினோத்துக்கு ஒரு மாதிரி அருவருப்பாவும் இருந்துருக்கு, ஒரு சைட்ல கொஞ்சம் பயமாவும் இருந்துருக்கு. இந்த மெசேஜை கூட இருக்கிற நண்பர்களும் பாக்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல வினோத் என்ன பண்றாருன்னா, அண்ணா
எனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வேணும்னா என் கூட ஃப்ரெண்டாக பழகுங்க, நானும் ஓரளவுக்கு ஃப்ரெண்டாக இருக்க முயற்சி பண்ணுறேன், அதை தவிர்த்து வேற எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு இவரும் ஓப்பனாக சொல்லிடுற. ஆனால் இதை கேட்காத அந்த பையனும் ப்ளீஸ் நீ என் கூட கே பார்ட்னராக இருங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கட்டாயப்படுத்திட்டே இருக்கான். இதுக்கப்புறம் வினோத்தும் இவன் கிட்ட பேசினா சரிப்பட்டு வராது அப்படின்னு பிளாக்லாம் பண்ணல, மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாம அப்படியே விட்டுறாரு. இப்படியே காலேஜ்ல முடிச்சுட்டு வினோத்தும் வீட்டுக்கும் வந்துடுறாரு. அடுத்த நாள்ல இருந்து ரெகுலரா காலேஜுக்கும் போறாரு. காலேஜ் பஸ்ல தான் காலேஜுக்கும் போக வேண்டியிருக்கு. ஆனா அடுத்த நாள்ல இருந்து வினோத் எந்த காலேஜ் பஸ்ல போறாரு, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, என்ன பேண்ட் போட்டிருக்காரு, அண்ட் அவங்க நண்பர்கள் கூட யார் கூட பேசுறாங்க அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பையன் டெய்லி நோட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். ஆனா இந்த ஒரு விஷயம் வினோத்துக்கு தெரியாமலே நோட் பண்ணி அதை போட்டோ எடுத்து, நீ இன்னைக்கு இந்த கலர் சட்டை தானே போட்ட, நீ இன்னைக்கு இங்க தான் நின்று இருந்த, இவங்க கூட தானே பேசணும் அப்படின்னு அதை எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வினோத்துக்கும் அனுப்பியிருக்கான். இதை பார்த்த உடனே வினோத்துக்கும் கொஞ்சம் பயம் வருது. என்னடா இது, இந்த பையன் இப்படி பண்றான், இந்த அளவுக்கு சீரியஸா போயிட்டு இருக்கே அப்படின்னு அவரும் கொஞ்சம் பயப்படுறாரு. ஏன்னா வினோத் சின்ன பையன் அப்படின்றதுனால இதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்த வினோத்தால அவங்க நண்பர்கள்கிட்டையும் சொல்ல முடியல. ஏன்னா சொன்னா அவங்க இன்னும் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு இவருக்குள்ள ஒரு தயக்கமும் இருந்துட்டு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் இவனுக்கு நாம ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அக்கௌண்ட்டை மொத்தமா பிளாக் பண்ணிடுறாரு. அப்பாடி பிளாக் பண்ணியாச்சும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு நினைச்சா மறுபடியும் மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வினோத்தோட நண்பர் கண்டினியூவா எல்லா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டையும் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார்ல, அதில் கிட்டத்தட்ட 2-3 ஃபேக் அக்கௌண்ட் அந்த பையனோடது. சொல்ல போனால் அந்த பையன் பேக்கப் பிளானோட தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். இன்கேஸ் நம்ம பண்ற இந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்து பிடிக்காம அதை பிளாக் பண்ணிட்டானா இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து அவனுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு 2-3 அக்கௌண்ட் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டா அனுப்பியிருக்கான். இப்போ பிளாக் பண்ண அக்கௌண்ட்டை விட்டுட்டான், இன்னொரு அக்கௌண்ட் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல இருக்கு. அதுல இருந்து அந்த பையனும் வினோத்க்கு கண்டினியூவா மெசேஜ் பண்ணிட்டும் இருக்கான், நீங்க என்னோட கே பார்ட்னரா இருங்க அப்படின்னு. இந்த சைடில் வினோத்துக்கும் ரொம்பவே டார்ச்சராகவும் இருந்துருக்கு. இந்த சைடில் வினோத்க்கும் ரொம்பவே டார்ச்சராகவும் வந்துட்டு இருக்கு. அந்த பையன் விடாமல் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. கடைசியாக அந்த பையன் ஒரு மெசேஜும் பண்ணுறான். அது என்னன்னா, நீ என்ன நேரில் ஒரே தடவை பாரு, நானும் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பேன், நேரில் பார்த்தா கண்டிப்பாக உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, டேய் நான் முதல்ல கே இல்லடா, உனக்கு ஏற்ற கே பார்ட்னர் தேடிக்க அப்படின்னு இவரும் மனசுல யோசிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம நேர்ல சந்திக்கிறதுக்கு வினோத்தும் ஒத்துக்கல. பட் அந்த பையன் என்ன பண்றான்னா, சரி நீ என்ன தேடி வர வேண்டாம், நான் டைரக்டா உன் காலேஜ் கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வினோத்தோட காலேஜ்க்கு வரதுக்கும் பிளான் பண்ணியிருக்கான். இது மட்டும் இல்லாம காலேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த பையன் வினோத்துக்கும் நான் இன்னைக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னன்னா ட்ரெஸ் போட்டு வாடா அப்படின்னு வினோத் அதை கண்டுக்காம அவர் வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே காலேஜ் 2 மணிக்கும் முடியுது. 2 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவரும் காலேஜை விட்டு வெளியிலையும் வராரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருக்கும் அந்த விஷயம் ஞாபகமாக வருது. இன்னைக்கு அந்த பையன் ஏதோ ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வரான்னு சொன்னானே, ஒருவேளை வந்துட்டானோ, ஏன்னா நம்மளை பார்த்துட்டான் நமக்கு தான் டார்ச்சர் அப்படின்னு யாராச்சும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, அப்படி போட்டிருந்தா அவங்களுக்கு தெரியாமல் வேறு வழியாக ஓடிடலாம் அப்படின்னு இவரும் காலேஜுக்கு வந்து பார்த்தா, அன்னைக்குன்னு பார்த்து வினோத்தோட காலேஜ் ஸ்டாஃபாக இருக்கட்டும் அது சீனியராக இருக்கட்டும் நிறைய பேர் ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் சரி இன்னைக்கு அவன் வந்திருக்க மாட்டான், நம்ம சைலண்டாக பஸ் ஏறலாம் அப்படின்னு வேகமாக போயிட்டு இவரோட பஸ்ஸில் ஏறுறாரு. பஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி எவனோ ஒருத்தன் வினோத்தோட கையை பிடிச்சி பஸ்ஸில் ஏறுறதையும் தடுக்கிறான். தடுத்தது மட்டும் இல்லாமல் வினோத்தை தரன்னு இழுத்துட்டு அவங்க காலேஜுக்கு வெளியில் ஒரு காலியான இடமும் இருக்கும், அந்த இடத்துக்கும் இழுத்துட்டும் போகிறான். யாரா அவன் இழுத்துட்டு போகிறான் அப்படின்னு வினோத்தும் இவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இவனா அப்படின்னு இவருக்குள்ள ஒரு பயமும் இருக்கு. இவர் ரொம்பவே பயந்ததுனால அந்த ஒரு விஷயத்த தடுக்கவும் முடியல. கடைசியாக அந்த பையன் வினோத்தை இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சு வினோத் கிட்ட கொஞ்சம் ரகடா மூர்க்கத்தனமாகவும் நடந்துக்கிறான். இந்த ஒரு விஷயத்த பார்த்த வினோத்தும் தள்ளி விட்டுட்டு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கீங்க, உங்களை பிடிச்ச நிறைய பொண்ணுங்க வெளியில் இருப்பாங்க, உங்களுக்காக நிறைய பொண்ணுங்களும் வருவாங்க, அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி அசிங்கமாக பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, ஆனால் இதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு அந்த ஓரின செயற்கையாளர் அந்த பையனை வந்து தயாராக இல்லை. வினோத்தே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. இதுக்கப்புறம் வினோத்தும் பயத்தில் அழவும் ஆரம்பிக்கிறாரு. என்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்படி வினோத் அழறத பார்த்தா அந்த பையனும் சரி நான் இன்னைக்கு போறேன் நாளைக்கு திரும்ப வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் இங்க இருந்தும் கிளம்ப வினோத்தும் விட்டா போதும் அப்படின்னு வீட்டுக்கும் போயிடுறாரு. மறுபடியும் நாளைக்கு வினோத் காலேஜுக்கும் வராரு. இப்படி காலேஜ் முடிச்சுட்டு மறுபடியும் காலேஜை விட்டு வெளியில வரும்போது அதே பையன் திரும்பவும் வினோத்தை பார்க்க வர. இப்போ வினோத் கூட அவங்க நண்பர்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பையனை கூட இருக்கிற நண்பர்களும் பார்த்துடுறாங்க. ஏன்னா அந்த பையன் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் போட்டிருந்தான். டேய் இவன் பார்க்கறதுக்கு அவன மாதிரியே இருக்கான்ல அப்படின்னு வினோத் கிட்ட கேட்க, வினோத்தும் நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அடப்பாவி இவ்வளோ நேரம் ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு
ஃப்ரெண்ட்ஸும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, பேசாம நம்ம சீனியர் கிட்ட விஷயத்த சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு வினோத்தும் அவங்க சீனியர் பெரிய பசங்களை கூப்பிட்டு நடந்த விஷயத்த சொல்லும் போதும் பெரிய பசங்க எல்லாருமே இப்ப இவனை தனியா பிடிச்சும் அந்த பையனை அடிக்கல முடிஞ்ச வரைக்கும் புரியும் பறி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த சைட்ல வினோத்தும் பயங்கரமா அழறாரு. அழறதுக்கு ரீசன் பயத்தில் அழறாரு. ஆனா சீனியர்ஸ் எல்லாருமே அந்த பையனை மிரட்டும் போது இல்ல நான் போயிடுறேன், இதுக்கப்புறம் இவன் பின்னாடி நான் வரமாட்டேன், ஆனா இவனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், என்னுடைய ஃபர்ஸ்ட் கே பார்ட்னரா நான் நினைச்சது இவனை தான், அதனாலதான் ஈஸியா என்னால விட முடியல அப்படின்னு அந்த சைட்ல அந்த பையனும் ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். கடைசியா அந்த பையனும் அந்த இடத்த விட்டும் போயிட்டான். இப்பதான் வினோத்க்கு ஓரளவுக்கு ரிலீஃபாகவும் இருக்கு. ஓகே, நம்ம சீனியர்லாம் பேசிட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு அடுத்தடுத்த நாள் காலேஜ் வேலையும் பார்த்துட்டு இருக்க. அன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் போகிற ரூட் ஃபுல்லாக நிறைய இடத்துல கண்ணீர் அஞ்சலி போஸ்டரும் ஒட்டியிருக்கு. இதை பார்க்கும்போது என்ன இது வழக்கத்துக்கு மாற நிறைய இடத்துல போஸ்டர் ஒட்டியிருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் ஒத்து பார்க்கும்போது தான் தெரியுது, டேய் இந்த பையனா, இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் எப்ப செத்தான் அப்படின்னு வினோத் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாரு. இந்நேரம் யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க? ஆமா, இவ்வளவு நாள் வினோத் இவருக்கும் டார்ச்சர் கொடுத்துருந்த அந்த கே பார்ட்னர் தான் இப்ப எதிர்பாராத விதத்துல இறந்தும் போயிருக்காரு. பட் வினோத் அந்த போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்றாரு, இவன் ஒழுங்கா இருந்தானா இந்நேரம் நல்லா இருந்திருப்பான். இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துருப்பேன், இறந்து போன அந்த பையன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், பிசியோதெரப்பி, சொல்ல போனா டாக்டர் ஆக வேண்டியது, ஆனா இப்படி பண்ணி இறந்தும் போயிட்டு இருக்கான். ஆனா இறந்து போன பையன் சும்மா இருப்பானா? அவனுக்கும் நிறைவேறாத ஆசைலாம் இருக்கும்ல. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் இப்போ வினோத்தை டார்ச்சர் பண்றதுக்காகவும் வரான். இப்படி அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் அதை ஒரு போட்டோ எடுத்து வினோத்தும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு டேய் என்னடா இது, இந்த பையன் இறந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் வினோத்தும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு வினோத் கொஞ்சம் சகஜமாக தான் இருக்காரு, இருந்தாலும் மைண்ட்ல அந்த ஒரு விஷயம் தான் ஓடிட்டும் இருக்கு. இவன் எப்படி இறந்துருப்பான், என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு விதமான குழப்பத்தோட தான் இருக்காரு. பட் அதெல்லாம் கண்டுக்க வேணாம், நம்ம வேலையை பார்க்கலாம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு வினோத்தும் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் ஒரே ரூம்ல தான் எல்லாருமே தூங்குவாங்க. அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது வினோத்க்கு தூக்கமே வரல. ஏன்னா அவரோட மைண்ட்ல அந்த ஒரு விஷயம் தான் ஓடிட்டும் இருக்கு. இப்படி தூக்கம் வராத போது கண்ணை திறந்தும் பார்க்குறாரு. ரூம் இருட்டாக தான் இருக்கு, ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கு, பட் வீட்டுக்கு வெளியில வெளிச்சம் இருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க ரூமோட ஜன்னலும் திறந்திருக்கு. அந்த ஜன்னல் வழியா வெளிச்சம் ஓரளவுக்கு ரூம்குள்ளேயும் அடிக்க இப்போ அந்த ஜன்னலையும் எதிர்த்து அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அது வினோத்தும் நல்லா உத்து பார்க்குறாரு. அந்த ஜன்னல் கிட்ட யாரோ நிற்கிறாங்க. ஜன்னலும் நல்லா பெருசாக இருக்கும், யாரும் நிற்கிறாங்களே அப்படின்னு இவரும் பொறுமையாக எந்திரிக்கிறாரு. லைட்டெல்லாம் போடலை, அந்த இருட்டிலேயே யார் இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பொறுமையாக அந்த ஜன்னல் போயிட்டு அந்த ஸ்க்ரீனை விலைக்கும் பார்க்குறாரு. விலைக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல ஆளையும் காணும். என்னடா இவ்வளோ நேரம் இந்த ஜன்னல் கிட்ட நின்று இருந்தாங்களே அப்படின்னு இவரும் வீடு ஃபுல்லாக தேடி இருக்காரு. சரி வீட்டில் யாருமே இல்லை, ஒருவேளை வீட்டுக்கு வெளியில் யாராச்சும் இருப்பாங்களோ அப்படின்னு அப்படியே வீட்டை விட்டு வெளியிலே வந்து பார்க்குறாரு. கார் பார்க்கிங்கும் இருக்கு, அங்கேயும் யாருமே இல்லை. என்னடா இது, இவ்வளோ நேரம் யாரோ ஒருத்தவங்க நின்று இருந்தாங்க, சடனாக ஆளை காணுமே அப்படின்னு பொறுமையா வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இவர் ஜன்னல்ல பார்த்த அந்த உருவம் இப்ப வீட்டுக்குள்ளேயும் நிக்குது. அண்ட் கொஞ்ச நேரத்துலயே அங்க இருந்தும் மறைஞ்சிருது. இவருக்கும் ஒன்றும் புரியல, டேய் உண்மையிலே நான் பாக்குறது உருவமா இல்ல இது எல்லாமே என்னுடைய இல்யூஷன் அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாரு. சரி சைலண்டா தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டும் இருக்காரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது எதர்ச்சியா மறுபடியும் அதே ஜன்னலையும் பார்க்குறாரு. பார்த்தா அதே ஜன்னல் கிட்ட சேம் அதே உருவமும் நிக்குது. இந்த தடவை என்ன எதுலாம் போய் ஆராய வேண்டாம், சைலண்டா தூங்கிடலாம் அப்படின்னு சைலண்டா தூங்கியிருக்காரு. இதை பத்தி பக்கத்துல படுத்துட்டு இருக்கிற அப்பா கிட்ட அம்மா கிட்டன்னு யாருமே எழுப்பல அண்ட் யாருக்கிட்டையுமே சொல்லல. ஆனா இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து 3 நாளும் நடந்திருக்கு. 3 நாளும் அந்த உருவம் ஜன்னல் கிட்ட இருந்து இவரே ஒரு மாதிரி பார்த்துருந்துருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் வினோத்க்கு எந்த ஐடியாவும் கிடையாது, அங்க நிக்கிறது யாரு, பேயா இல்ல பேயா இருந்தா யாரு அப்படின்னு இவருக்கும் எந்த விதமான ஐடியாவும் இல்லை. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு வினோத் இவர் சோஃபாலையும் உட்காந்துருக்காரு. மற்ற எல்லாருமே வினோத்தோட அண்ணன் அப்பா அம்மா எல்லாருமே அவங்க எல்லாருமே வீட்டோட வேறொரு பகுதியில இருந்துட்டு இருக்காங்க. சோஃபால வினோத் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி சும்மா உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு இவருடைய தோள்பட்டையில யாரோ கையை வைக்கிறாங்க. ஆரம்பத்தில் கையை வைக்கும்போது சரி அண்ணன் இல்லைன்னா அப்பாவா இருப்பாங்கன்னு இவரும் கண்டுக்கல. ஆனா தோள்பட்டையில கையை வச்சதுக்கு அப்புறம் வினோத்க்கும் அப்பாவா இருந்தா அண்ணனா இருந்தா இன்னொன்று பேசியிருப்பாங்களே யாருன்னு இவரும் திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்லை. ஆனா அந்த கை வச்ச உணர்வு ரொம்பவே தெளிவாகவும் இருந்திருக்கு. அந்த கையோட அழுத்தத்தை அவரால் உணர முடிஞ்சிருக்கு.
உடனே எந்திரிச்சு அப்பா அம்மா எங்க இருக்காங்களோ அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அண்ணன் அப்பா அம்மா எல்லாருமே தனியா உட்காந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. யாருமே இந்த பக்கம் வந்த மாதிரி துளி கூட தடையுமே இல்லை. அந்த அன்னைக்கு காலேஜ் லீவு தான். வினோத்தும் வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கலான்ட்டு தனியா ரூம்ல படுத்து தூங்கிட்டு வந்திருக்காரு. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வினோத் இவர்கிட்ட யாரும் தப்பாவும் நடந்துக்கிற மாதிரி இல்ல தப்பாவும் நடந்துக்கிறாங்க. இவருடைய உடைகள்லாம் கலையவும் ஆரம்பிக்குது. ஏதோ ஒன்று இவர்கிட்ட தப்பா நடந்துக்கிற ஒரு விஷயத்த தெளிவா உணர்றாரு. ஆனா இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருந்திருக்கு. திடீர்னு தூக்கத்திலிருந்து முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா இவருடைய துணி எல்லாமே பயங்கரமா கலைஞ்சிருக்கு. ரொம்பவே மோசமா கலைஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போது வினோத்துக்கும் டேய் என்னடா இது, ஏதோ கனவு மாதிரி இருந்தது, ஆனா எனக்கு இப்படி ஆயிருக்கே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ரொம்பவே பயப்படுறாரு. சேம் நடந்த இதே விஷயம் அன்னைக்கு நைட்டு தூங்கும் போதும் நடந்திருக்கு. இவரால் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி விஷயம் பண்றது யாருன்னு இவருக்கும் ஒன்றும் ஐடியாவும் இல்லை. எதுவுமே புரியாம முழிச்சிட்டு வந்திருக்காரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் சரி போய் குளிக்கலாம் அப்படின்னு பாத்ரூமுக்கும் போயிருக்காரு. பாத்ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு அங்க இருக்கிற கண்ணாடியை பார்த்தா இவருடைய உதடு பகுதி, அந்த கீழ்ப்பகுதி, அந்த கழுத்து, உடம்புல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கடிச்சு வச்ச மாதிரியும் அந்த நகைக்கீரல்களும் இருக்கிறத பார்த்து இவருக்கும் ஒன்றும் புரியல. டேய் இதெல்லாம் எப்படி எனக்கு நடக்குது, இது கனவு மாதிரியும் இல்லை, எல்லாமே தெளிவா உண்மையா தான் இருக்கு, என்னால தெளிவா அதை உணரவும் முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த விஷயத்த யார் பண்றா அப்படின்னு ரொம்பவே குழம்பியும் இருக்காரு. இப்ப வரைக்கும் வினோத்க்கு இறந்து போன அந்த பையன் மேல துளி கூட சந்தேகம் வரல. ஏன்னா அந்த பையன் இறந்து போயிட்டான்ல, இறந்ததுக்கு அப்புறம் அவனால ஒரு தொல்லையுமே இல்லை. அப்ப இப்ப மட்டும் எப்படி அந்த பையன் மேல சந்தேகப்படுவாரு? அதனால எதுவுமே யோசிக்காம இது எதால நடக்குதுன்னு தெரியாம குழம்பியும் இருக்காரு. இப்போ இந்த கடிச்ச தடம், கீரல் தடம்லாம் இவர் உடம்புல இருக்கிறது பெருசு கிடையாது. ஆனா வீட்டில் இருக்கிறவங்க இதை பார்த்தாங்கன்னா அவங்க தப்பா நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது இப்படிதான் நடந்திருக்குன்னு சொன்னா நம்பவும் மாட்டாங்க. டேய் என்னடா புதுசா கதை சொல்ற, நம்ம வீட்டுல போய் பிசாசா, அதுவும் நாங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எதுவும் உணரலையே அப்படின்னு அவங்க அந்த விஷயத்த சுத்தமா நம்பவும் மாட்டாங்க. இதனாலே வினோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் அந்த தடயங்களை மறைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இப்படி அன்னைக்கு நைட்டும் வருது. அன்னைக்கு நைட்டுக்கும் வினோத்க்கு ரொம்பவே பயமாவும் இருக்கு. ஏன்னா கடந்த 2-3 நாளா சேம் இதே விஷயம் தான் நடக்குது. இன்னைக்கு நைட்டும் கண்டிப்பா நடக்குமோன்னு ஒரு பயத்தோட படுத்துட்டு இருக்காரு. ஒரு சைட்ல தூக்கமும் வருது, இன்னொரு சைட்ல தூங்கக்கூடாது. தூங்கினா தானே அது நடக்கும், முடிஞ்ச வரைக்கும் தூங்காமலே இருக்கலாம் அப்படின்னு தூங்கக்கூடாதுன்னு முயற்சி பண்றாரு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் இவர் அறியாமலே தூங்கிடுறாரு. அப்படி தூங்கினதுக்கு அப்புறம் வினோத் இவரு உடம்பு மேல ஏதோ ஒன்று ஊறுற மாதிரியும் ஏறுற மாதிரியும் இருக்கு. இதை உணர்ந்த உடனே இவரு கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. கண்ணை முடிச்சு பார்த்தா அப்பதான் அந்த உருவத்தை, இவ்வளோ நாள் இவர்கிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த உருவத்தை நேரடியா பார்க்குறாரு. அதுவும் இப்போ வினோத் இவர் மேலே ஏறி உட்காந்து இவரோட கழுத்தை பிடிச்சிட்டும் இருக்கு. அப்படி பிடிச்சிருக்கிறது வேற யாருமே இல்லை, உயிரோடு இருக்கும்போது தான் தொல்லை பண்ணிட்டு இருந்தானே, செத்ததுக்கு அப்புறம் தொல்லை பண்ண மாட்டான்னு நினைச்ச அதே பையன் தான் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் பேயா வினோத்தை தொல்லை பண்ணிட்டு இருக்கான். டெய்லி வினோத் கிட்ட தப்பாவும் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான். வினோத்தும் அந்த உருவத்தை தெளிவா பாக்குறாரு. இவனை நான் உயிரோட பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கான் அப்படின்னு வினோத்தும் பயத்துல கத்துறாரு, அலறாரு. அலறினதுக்கு அப்புறம் பக்கத்துல படுத்திருந்தா அம்மா அப்பா எல்லாருமே இருந்துச்சு. டேய் என்னாச்சு அப்படின்னு கேட்க வினோத்தும் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. எப்படியா இருந்தாலும் நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, இல்லம்மா ஒன்றும் இல்லை கெட்ட கனவு அப்படின்னு சமாளிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் வினோத்க்கு தூக்கமும் வரல. நைட்டு அந்த தப்பான விஷயம் எதுவுமே நடக்கல. இப்படி பொழுது விடிஞ்ச உடனே முதல் வேலையா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு இவரும் கோயிலுக்கு போறாரு. அது நல்லா வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்படி நைட்டும் ஆகுது. ஏன்னா அது வார கடைசின்றதுனால லீவு தானே, வீட்டில் தான் இருக்காரு. நைட் ஆனதுக்கு அப்புறம் வீட்டில் கரண்ட்டும் போயிருது. கரண்ட் போனதுக்கு அப்புறம் அம்மா அப்பா சரிடா கரண்ட் போயிருச்சு வாங்க எல்லாரும் மாடிக்கு போகலாம் அப்படின்னு எல்லாருமே மாடிக்கும் போறாங்க. இப்படி எல்லாருமே மாடிக்கு போனதுக்கு அப்புறம் வினோத்க்கு ஒரு சத்தமும் கேக்குது. டேய் இங்க வா, இந்த பக்கம் வா, இங்க வா அப்படின்னு இவருக்கு மட்டும் தனியா ஒரு குரல் கேக்குது. யார் இது, எங்க மாடியில என்ன கூப்பிடுற அப்படின்னு இவரும் அந்த குரல் வர அந்த திசைக்கும் போறாரு. பார்த்தா அந்த சத்தம் இவங்க மொட்டை மாடியோட கார்னர்ல, இந்த தண்ணி டேங்க்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்னர்ல இருந்தா அந்த சத்தமா வருது. அந்த இடமும் இருட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. குரல் மட்டும் கேட்குது, உருவத்தை காணும். யாரா என்ன கூப்பிட்ற அப்படின்னு அந்த இடத்துக்கும் போயிட்டாரு. அங்கே போயிட்டு யார் அப்படின்னு இவரும் கேட்க, ஆனா இங்க வா கிட்டவா அப்படின்னு சேம் அதே குரலும் சொல்லிட்டு இருக்கு. பக்கத்தில் தான் அம்மா அப்பா இருக்காங்க, நமக்கு என்ன பயம் அப்படின்னு இவரும் கொஞ்சம் கிட்ட போயிருக்காரு. போயிட்டு அந்த வாட்டர் டேங்க் கிட்ட அப்படியே நிற்க, இப்போ அந்த வாட்டர் டேங்க் கீழே இருந்து யாரோ ஒருத்தவங்க குனிஞ்சு வெளியில வர மாதிரி வந்திருக்கு. அப்படி வெளியில வந்த அடுத்த செகண்ட் வினோத் கிட்ட தப்பா
தப்பான முறையில தொடவும் முயற்சி பண்ணி தப்பா நடந்துக்கிறாங்க. இப்படி ஏதோ ஒன்று இவருடைய உடல் பாகங்களில் தப்பான விதத்தில் தொடும்போது வினோத்தும் அலறி கத்திடுறாரு. கத்துற உடனே அந்த சைடில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாருமே பதறி போய் டேய் என்னாச்சு அப்படின்னு கேட்க வினோத்தும் இல்லைப்பா இங்கே ஏதோ உருவத்தை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்ல அப்பா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டேய் லூசு மாதிரி ஏதாச்சும் வளரிட்டு இருக்காரா, நாங்கள் எல்லாருமே இங்கே தானே இருக்கோம், நம்மளை தவிர்த்து மாடிக்கு வர யார் வருவா, வா இந்த பக்கம் அப்படின்னு அவரையும் ஆளுங்க இருக்கிற சைடுக்கும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆனால் வினோத்துக்கும் தெளிவாக தெரியுது அந்த பையன் தான் செத்ததுக்கு அப்புறமும் நம்மளை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு. மறுபடியும் அடுத்த நாள் சாதாரணமாக கோயிலுக்கும் போயிட்டு வராங்க. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல தாழ்த்து கட்டுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல. சாதாரணமாக கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து 3 மாசம் வரைக்கும் வினோத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு. அவரும் நிம்மதியாக தான் இருந்திருக்காரு. பரவாயில்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நிம்மதியாக தான் இருக்கும் அப்படின்னு வினோத் அவருடைய சகஜ வாழ்க்கைக்கும் திரும்புறாரு. ஆனால் வினோத்தும் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறமும் என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றான்டா, பிசிக்கலா என்ன ரொம்பவே அப்யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்ல. ஆனா நண்பர்கள் கூட இந்த ஒரு விஷயத்த சுத்தமா நம்பல. டேய் என்னடா சும்மா வளரிட்டு இருக்க, செத்து போன உன்கிட்ட தப்பா நடந்துட்டானா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, இந்த கதைலாம் வேற என்ன சொல்ல அப்படின்னு நண்பர்கள் அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. இப்படி அந்த வருஷத்துல வினோத் இவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபெஸ்டிவலும் வருது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு தேவையான இந்த ட்ராஃபி கப்பெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் வாங்குறதுக்காக வினோத் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கடைக்கும் போறாங்க. ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கொடுத்த ஆர்டர் வாங்கிட்டு வரதுக்கு சாயங்காலத்துக்கு மேலே தான் போயிருக்காங்க. ஆனால் போன இடத்துல லேட்டும் ஆயிடுது. அந்த பொருட்களை எடுத்துட்டு டைரெக்டாக காலேஜில் போயிட்டு வச்சுட்டு காலேஜில் இருந்து இப்போ வீட்டுக்கும் வரணும். அப்படி வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 11:30 மணி ஆகுது. இப்போ பைக்கில் வினோத் அண்ட் அவங்க ஃப்ரெண்டு தான் பைக் ஓட்டுறாரு. வினோத் பின்னாடியாக உட்காந்துட்டு இருக்காரு. 2 பேருமே பைக்கில் வந்துட்டே இருக்க திடீர்னு வண்டி ஓட்டிட்டு இருக்கிற நண்பர் முன்னாடி என்ன பார்த்தாரு இல்லை என்னாச்சுன்னு தெரியல, டப்புன்னு ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம உடம்புலையோ இல்லை கன்னத்துலையோ பளிச்சுன்னு அடிச்சா ஒரு மாதிரி சுளிர்ன சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி சத்தமும் கேட்குது. சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட் அந்த நண்பரும் பயத்தில் சடன் பிரேக் அடிச்சு அந்த இடத்துல வண்டி கண்ட்ரோல் மிஸ் ஆகி 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்ததுல வினோத்துக்கும் சரி அந்த நண்பருக்கும் கையில காலில் அப்படின்னு நல்லா அடிபட்டுருது. அண்ட் கீழே விழுந்தா அந்த நண்பர் பயங்கரமா துடிக்கிறாரு வலியில. இப்படி கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் கதற இந்த ஒரு சத்தம், இவர் யாரோ சுளிர்னு அடிச்சா எப்படி அந்த சத்தம் கேட்கும், அந்த மாதிரி அந்த பையன் உடம்புல இருந்து சத்தமும் கேட்குது. அவரும் வலியில துடிக்கிறாரு. இந்த பக்கம் வினோத்தும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த கவனிக்கல. ஏன்னா அவருக்கும் கையில் அடிபட்டிருக்குல்ல, இவனும் வலியில துடிக்கிறான், எனக்கும் அடிபட்டிருக்கு அப்படின்னு இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு 2 பேருமே எந்திரிச்சு வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜுக்கு போகணும். வினோத்தும் அந்த நண்பர் கூட்டு போவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டும் இருக்காரு. ஆனால் நேற்று பைக்கில் வந்த அந்த நண்பர் இப்போ வினோத் இவரை கூட்டிட்டும் போகல. வினோத்தும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண, சரி லேட் ஆகுது நம்ம பஸ் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு இவரும் பஸ் பிடிச்சி காலேஜுக்கும் போயிடுறாரு. ஆனால் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த நண்பர் பைக்கில் வந்தார்ல, அந்த நண்பர் காலேஜும் இருக்காரு. டேய் உனக்காக எவ்வளோ நேரமாக நான் வீட்டில் வெயிட் பண்ணுறது, நீ வந்து தானே என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன், ஏன் வரல அப்படின்னு கேட்க அந்த பையனும் வினோத்தை பார்த்து ஒரு மாதிரி பயந்தா மாதிரி முழிக்கிறாரு. வினோத் கிட்ட வந்தாலே அந்த பையன் கொஞ்சம் நகர்ந்தும் போயிடுறாரு, அதாவது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. அப்போ வினோத்தும் டேய் என்னராச்சு உனக்கு அப்படின்னு கேட்க அந்த நண்பர் நடந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. டேய் நேற்று நைட்டு நம்ம காலேஜில் இருந்த பொருள்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம்ல, அப்போ நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டே கிடையாது. அப்போ என்னாச்சு தெரியுமா, நம்ம பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது சடனாக எனக்கு முன்னாடி இன்னொரு பையன் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்ல, கே பார்ட்னர் அப்படின்னு, அவன் இறந்தும் போயிட்டான்ல. அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறமும் உன்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு என்கிட்ட நீயும் சொன்ன, நாங்களும் அதை நம்பலை. ஆனால் இறந்ததுக்கப்புறம் அந்த பையனோட ஆன்மாவை நம்ம பைக்கில் போகும்போது முன்னாடி அவனை பார்த்தேன். நம்மளும் கொஞ்சம் வேகமாக வந்துட்டு இருந்தோம். அண்ட் அவன் மேலே போய் இடிச்சிட போகிறோமா அப்படின்னு ஒரு பயத்தில் நானும் பொறுமையாக பிரேக் போட்டேன். அப்போ யாரோ என்ன சுளிர்னு அடித்த மாதிரி இருந்தது. அந்த வலி பயத்தில் சடனாக பிரேக் போட்டேன். அதனால தான் கீழே விழுந்தோம். கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த பையன் என்கிட்ட எதுக்கு நீ இவன் கூட பேசுகிற, எதுக்கு இவன் கூட பழகிற, இந்த நேரத்தில் எதுக்கு இவனை நீ வெளியில் கூப்பிட்டு சுற்றுற அப்படின்னு என்ன சரமாரியாக தாக்க ஆரம்பிச்சான்டா. சொல்லப்போனால் அந்த பையனுக்கு நான் உன்கிட்ட பேசுறது பழகிறது சுத்தமாக பிடிக்கல. அதுவும் நம்ம லேட் நைட்டு போல் வெளியில் போயிட்டு வந்திருக்கோம்ல, அந்த ஒரு விஷயம் அவனுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதனாலே என்ன ஒரு வழி பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கும் போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட நைட் அவன் என்ன டார்ச்சர் பண்ணான்டா, அவன் கூட ஏன் பேசுகிற ஏன் பழகுற அப்படின்னு என் கழுத்தை நெரிச்சு கொள்ற அளவுக்கு வந்துட்டான். விட்டா நான் நைட்டே செத்துருப்பேன் அப்படின்னு அந்த நண்பரும் பயங்கரமாக அழறாரு.
ஆனால் இதுக்கப்புறம் தான் வினோத்தும் ஒரு விஷயத்த மும்முரமாக நோட் பண்ணுறாரு. அது என்னன்னா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த நண்பர் அடி வாங்கினார்ல, இறந்து போன ஆன்மாவில், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வினோத் கூட யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, யார் யாரெல்லாம் பழகுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஆக்சிடென்ட் ஆகுது. உயிரிழப்புலாம் இல்லை, ஆனால் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் ஆகிற விஷயமே வினோத் கூட பேசாது, நீ பேசணும்னா இன்னும் உனக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துரைக்கிற மாதிரி தான் நிறைய சம்பவங்களும் நடந்திருக்கு. இதை வினோத்தும் கண்கூட பார்த்துருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட பேசுகிற பசங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வருது, அடிப்படுது. அந்த ஆன்மா அவங்கள டார்ச்சர் பண்ணுது. இப்போ வினோத் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நண்பர்களை கூட்டிட்டு, ஏதாச்சும் மாந்திரிகர் இல்லைனா கோயிலுக்கு போயிட்டு அதை சரி பண்ணலாம்டா, இல்லைனா எனக்கும் பிரச்சனை, என்னால் உங்களுக்கும் பிரச்சனை, தயவு செஞ்சு போகலாம் அப்படின்னு ஒரு கோயிலுக்கும் போகிறாங்க. அந்த கோவிலில் ஒரு வயசான பாட்டியும் இருக்காங்க. அந்த பாட்டி வினோத்தை பார்த்து, தம்பி இங்கே வா அப்படின்னு வினோத்தையும் கூப்பிடுறாங்க. வினோத் அந்த பாட்டிக்கிட்டையும் வர்றாரு. அந்த பாட்டி வினோத்தை பார்த்து கேட்குறாங்க, தம்பி உன்னால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா, இதுக்கப்புறமும் எத்தனை பேர் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு தெரியுமா, அண்ட் அதுலேயும் நிறைய பேருக்கு விபத்து நடந்து பயங்கரமாக அடியும் பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கும் தெரியும், அதை சரி பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கன்னு எனக்கும் தெரியும்னு சொல்லும்போது வினோத்தை ஆச்சரியமாக பார்க்குறாரு. இந்த பாட்டி யாருன்னு தெரியாது, இவங்க கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லலை, ஆனால் என் லைஃப்பில் நடக்கிற விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்களே அப்படின்னு அப்படியே பாட்டி முன்னாடி மண்டிட்டுறாரு. பாட்டியும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்ததோ எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்ல, வினோத்தும் பாட்டி எப்படி பாட்டி உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியும்னு கேட்க, தம்பி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயமும் எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். உன்னை இவ்வளவு நாள் தொந்தரவு பண்ணிட்டு இருந்த அந்த பையனோட ஆன்மா உனக்காக தான் ஆசைப்பட்டு இருந்தான். அவன் உயிரோட இருக்கும்போது தான் நீ கிடைக்கல, அவன் இறந்ததுக்கு அப்புறமாச்சு உன்னை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா இருக்கான். கொண்டுட்டு போனோம்னா சாதாரணமாலாம் இல்லை, உன்னை கொன்னு உன்னுடைய ஆன்மாவை கையோட கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுதான் அவனோட ஒரு முடிவா இருக்கு. இதுக்கு நடுவில் உன் கூட யாரு பேசுறாங்க, யாரு பழகுறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் விபத்து ஏற்படுத்தி உன் பக்கம் திரும்பி பார்க்காத அளவுக்கு நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்கான், இதுக்கப்புறமும் பண்ணுவான். இப்போ வினோத்தும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பாட்டிக்கிட்டையும் கேட்க, பாட்டி ரொம்பவே சிம்பிளா ஒரு விஷயமும் சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த உண்மை சம்பவத்திலாம் அந்த ஆன்மாவை கூப்பிட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஆன்மாவை அடைச்சிருவாங்க, ஏதாச்சும் ஒரு மாந்திரிக பூஜை பண்ணி அந்த ஆன்மாவை ஓட்டிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும். ஆனா இந்த இடத்துல நடக்கிற விஷயமே வேற. அது என்னன்னா, அந்த பாட்டி சொல்ற விஷயம், தம்பி இத்தனை நாள் அவன் உன்னை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தால, அவன் உனக்காக தான் ஆசைப்பட்டான். இப்போ நீ பண்ண வேண்டிய விஷயம், அவனை நீ மனசார நினைச்சு தனியா உட்காந்து உன்னுடைய மனசு உருகி அழுது அவன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வை, உன்னோட கண்ணீரால ஒரு வேண்டுகோள் வை. அது எப்படி இருக்கணும்னா, இதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஸோ தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, என்னை என் வாழ்க்கையை வாழ விடுங்க அப்படின்னு அந்த நேரத்தில் உன் மனசுல பட்ட விஷயத்த நீயும் அவன்கிட்ட மனசு உருகி சொல்லு. இப்படி நீ பண்ணா மட்டும்தான் அவனும் உன்னை விட்டு விலகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த தனியா இருக்கிற நேரத்துல முயற்சி பண்ணு அப்படின்னு அந்த பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் வினோத்தும் அவசர அவசரமா வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்கு பார்த்தா வீட்டுல அம்மா அப்பாலாம் இருக்காங்க. சரி மாடிக்கு போகலாம் அப்படின்னு மாடிக்கு போனா மொட்டை மாடி காலியா தான் இருக்கு. அங்க உட்காந்து மனசார அந்த பையனை நினைச்சு பாட்டி சொன்ன விஷயத்த இவரும் வாயை திறந்து சொல்றாரு. இப்படி வேண்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எதிர்குரலும் கேட்குது. அதுல முதல் குரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னாலதான் நான் இறந்தேன், உனக்காக நான் இறக்கல, உன்னாலதான் நான் இறந்தேன், என்னுடைய வாழ்க்கையிலே கே பார்ட்னர் அப்படின்னு முதல்ல நான் உன்னை தான் நினைச்சேன், இப்போ நான் உன்னை தான் நினைச்சிட்டு இருக்கேன், என்னால உன்னை அவ்வளோ சுலபமா விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு ஆப்போசிட்ல அழுகிற குரல்ல அந்த ஆன்மாவும் பேச, வினோத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு என்னை விட்டுரு, எனக்கும் மேல எந்த ஃபீலிங்கும் இல்லை, அண்டு நான் கே கிடையாது, நான் ஸ்ட்ரெயிட் தான், எனக்கு ஒரு பொண்ணை தான் பிடிக்கும், நான் கல்யாணம் பண்ணா ஒரு பொண்ணை தான் பண்ணுவேன், இதை தவிர்த்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னுடைய உணர்வுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஆப்போசிட்ல அழற குரல் மட்டும்தான் கேட்குது. அதுக்கப்புறம் எந்த விதமான ரிப்ளையும் இல்லை. அந்த அழற சத்தம் கொஞ்ச நேரம் அழுதுட்டே இருக்கு. அப்படியே அழுதுட்டு அந்த அழற சத்தம் குறைஞ்சி அந்த இடத்த விட்டு போன மாதிரியும் இருக்கு. ஆனால் வினோத்க்கு இப்போவும் சந்தேகம் இருக்கு. இப்போவும் அந்த ஆன்மா நம்மளை விடலை போல இருக்கு, நம்மளை பின்தொடருது அப்படின்னு கொஞ்சம் டவுட் இருக்கு. ஆனால் உணரலை. அடுத்தடுத்த நாள் தான் வினோத்துக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஏன்னா அன்னைக்கு நைட்ல இருந்து வினோத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் அவரும் நிம்மதியாக சுமூகமாக அவருடைய வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. சொல்லப்போனால் கோவில் அந்த பாட்டி சொன்ன அந்த ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு விஷயம் ஈஸியாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த 99%
உண்மை சம்பவத்தில் எல்லாத்துலேயுமே பேயை ஒன்று அழிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அடக்கியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அடித்து துரத்திருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் உணர்வுபூர்வமாக பேசி அந்த ஒரு விஷயத்துலேருந்து வினோத்தும் வெளியில் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தால் இவரால் ஏற்றுக்கவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இவரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. இதன் மூலியமா வினோத் ஒரு விஷயமும் சொல்றாரு. அது என்னன்னா, லவ், காதல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே போதுதான். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க கேவா இருக்கீங்களோ இல்லை லெஸ்பியனா இருக்கீங்களோ எது வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரானாலும் இருந்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு பையனையோ பொண்ணையோ பிடிச்சி அவங்ககிட்ட போயிட்டு லவ் சொல்றீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமும் விருப்பம் இல்லாம வெறுப்பானாங்கன்னா தயவு செஞ்சு விட்டுட்டு அடுத்து பார்ட்னரை தேடி போறது நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்க நடக்காம தான் அது பேய் வரைக்கும் வந்து இவரையும் உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் பயங்கரமா தொந்தரவு பண்ணிருக்கு. அந்த ஒரு காயம் இவரோட கடைசி காலம் வரைக்கும் மாறாது. ஸோ வினோத் இவர் லைஃப்ல நடந்த இந்த கே உண்மை பேய் சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர போறோம். சீக்கிரம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் 3 லட்சத்தை ரீச் பண்ணுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பா உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்.